நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வீடு சுத்தமாவே அடிச்சுட்டு போயிடுச்சு. ரோட்ல தான் 4 நாள் ஆயிருந்தோம். சாப்பாடு கூட இல்ல. தன்னுடைய சொந்த செலவுல எனக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. நேத்து நைட்டு தான் நிம்மதியா நாங்க தூங்கி இருக்கோம். நாங்க தூங்கி 7-8 நாட்கள் ஆச்சு. சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. மற்றவங்க யாரும் நம்மளால கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான். கழுத்தளவு தண்ணியில் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் தண்ணிக்குள்ளேயே பயணிச்சு நடந்து எங்களோட சொந்த செலவில் ஒரு வீடை கற்றுக்கெடுத்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீடு கட்டி கொடுத்தோம். சென்னைக்கே 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாரு. வீடு கட்டி கொடுத்தீங்களா? ஒரு டென்ட் போட்டு கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி நீங்களாம் பேசலாம். அந்த டென்ட் போட்டு கொடுக்கறதுக்கும் ஒரு மனசு வேணும். இந்த வெள்ளத்துல எங்க வீடு சுத்தமாவே அடிச்சுட்டு போயிடுச்சு. நாங்க பிள்ளை குட்டிகளோட இந்த ரோட்ல தான் 4 நாள் ஆயிருந்தோம். எங்களுக்கு சாப்பாடு கூட இல்லை. மேடம் தான் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. நாங்க கூரை வீட்டில் தான் இருந்தோம். எங்களுக்கு சுவர்லாம் இல்லாமல் எல்லா பொருளுமே போயிடுச்சு. மாற்று துணி கூட இல்லை. 4 நாளாக ஒரே சேலை தான் கட்டியிருந்தோம். அப்போ இந்த ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருந்தது. ரோட்டில் பிள்ளைங்களை தூங்க வச்சுட்டு உட்காந்துட்டே இருப்போம். மேடம் தான் தன்னுடைய சொந்த செலவில் எனக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. எங்களுக்கு வீடெல்லாம் கட்ட முடியாது. மேடம் அவங்களோட சொந்த காசில் தான் கட்டி கொடுத்தாங்க. நாங்கள் இப்போ நல்லா இருக்கோம். மேடத்துக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு நாங்கள் கூரெல்லாம் பிரிச்சுட்டு சீட்டை மொத்தமாக போட்டுட்டு இப்போ எங்களுக்கு பாம்பெல்லாம் வரும். இப்போல்லாம் எதுவுமே இல்லை. நல்லா இன்னைக்கு நைட்டு தான் நேற்று தான் மேடம் கட்டி கொடுத்தாங்க, பால் காய்ச்சி கொடுத்தாங்க. நேற்று நைட்டு தான் நிம்மதியாக நாங்கள் தூங்கியிருக்கோம். நாங்கள் தூங்கி 7-8 நாட்கள் ஆச்சு. யாருமே கவனிக்கல. மேடம் தான் எங்களுக்கு உதவி பண்ணாங்க. அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நான் நல்லா இருந்தேன். நாமக்கல் மாவட்டத்திலேருந்து தத்தாதிபுர கிராமத்துலேருந்து நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்திருக்கோம். சின்ன வயசுலேருந்து எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அந்த கஷ்டங்கள்லாம் நாங்கள் ஏற்கனவே அனுபவிச்சிருக்கனால நம்ம மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மன திருப்தியும் மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். என் ஹஸ்பண்ட் இல்லாமல் நான் எதுவுமே பண்ணினதில்லை. எங்கள் ஹஸ்பண்ட் தான் எனக்கு முழு சப்போர்ட்டு. அவங்க தான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. மற்றவங்க யாரும் நம்மளால் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவரும் நானும் சேர்ந்து பயணிச்சுட்ருக்கோம். என்னோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் இவ்வளோ தூரம் என்னை நம்பி வந்து நீங்கள்லாம் அவ்வளோ தூரம் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு அதிகம் அழகு வந்துடும். எமோஷனில் பேச முடியாது. சரி, எங்கள் வீட்டில் பேசுவார். ஃபஸ்ட்டு எங்களோட சொந்த ஓனாக தான் வந்தோம். நாங்கள் சொந்த காசில் தான் ஒரு 30,000 ரூபாய் ஷேர் பண்ணி நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்தோம். அதுக்கப்புறம் அக்கா அவங்களோட வந்தாங்க. அப்புறம் அந்த சிஸ்டர் வந்தாங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்தாங்க. அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட உதவி கேட்டோம். நாங்கள் இந்த தூத்துக்குடி மக்களுக்காக உதவி பண்ண போகிறோம். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. உங்களால் முடிஞ்ச ஏதாவது அமௌண்ட் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட நாங்கள் கேட்டோம். மக்கள் மூலிமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் சேர்த்து மக்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். சென்னையில் நீங்கள் பண்ண உதவிகளில் ஏதாவது ஒரு உணர்வுபூர்வமான சம்பவம்? சார், உணர்வுபூர்வமான சம்பவம்னா, நான் திருவள்ளூர் மாவட்டம் திருநன்றியூரில் போயிட்டு முதல்ல அங்கே நான் போட் ஒன்று ஏற்றிட்டு போகிறேன். ஒரு ட்ரஸ்ட்டு சப்போர்ட் மூலிமா நான் அந்த ஏரியாவுக்கு முதல்ல போகிறேன். ரொம்ப பாதிச்ச இடம்னா திருநன்றியூர் பெரியார் நகருக்கு போகிறேன். பார்த்திங்கன்னா கழுத்தளவு தண்ணியில் தான் அங்கே எல்லா நாளுமே நான் பயணத்தை செஞ்சேன். முதல் பயணம் செய்யும்போது கழுத்தளவு தண்ணியில் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் தண்ணிக்குள்ளேயே பயணிச்சு நடந்து அந்த பயணத்தின் போது பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ஒரு வயசான பெரியவரும் ஒரு அம்மாவும் இருக்கிறாங்க அந்த இடத்துல. அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் நாங்கள் நடந்து தண்ணிக்குள்ளேயே பொருட்கள்லாம் கொண்டு போய்ட்டு அவங்க வீட்டில் கொடுத்துட்டு அந்த இடத்துல அந்த வயசானவங்க நடக்க முடியாமல் அந்த குழுவில் நைட்டில் 11 மணிக்கு எனக்கு காஃபியும் சாப்பாடும் கொடுத்தாங்க. அதுதான் என்னுடைய ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷமான இதாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலப்பணியில் கழுத்தளவு தண்ணி தான் ஒரு 3-4 நாள் அங்கேயே தான் இருந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள் பெரியார் நகரில் போகாமல் எனக்கு ஒரு சொந்த பிள்ளையாக தான் பார்த்தாங்க. நாமக்கல்லேருந்து அந்த ஒரு டிரைவர் நமக்கு ஒரு தூரம் பண்ணுறப்பன்னு சொல்லி சொந்த பிள்ளையாக தான் பார்த்தாங்க. எனக்கு சாப்பாடு கொடுத்ததுலேருந்து எல்லாமே அந்த பெரியார் நகரில் கொடுத்தாங்க. எனக்கு ஒரு சொந்த பிள்ளையாக பார்த்தாங்க. அது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்போதான் எங்கள் சென்னை பணியை முடிச்சுட்டு ஆளுக்கு ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அடுத்த நாள் இந்த பணி வந்த உடனே நம்ம நாமக்கல் மாவட்டத்திலேருந்து தூத்துக்குடிக்கு எங்களோட ஜாமான்லாம் ஏற்றிக்கிட்டு வந்தோம். ஆனால் எந்த கிராமம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குன்னு எங்களுக்கு அப்போ தெரியாது. நாங்கள் ஏரல் பகுதியில் உள்ள நம்ம ஓட்டுநர் சகோதரர்கள் அனைவரும் நீங்கள் வாங்கக்கா, இந்த இடத்துக்கு வந்துருங்க, எந்தெந்த கிராமம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோ அங்கே நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி கிட்டத்தட்ட 70 கிராமம் கொடுத்து முடிச்சிருக்கோம் சார். இப்போ
அதில் எங்களை மிகவும் பாதித்தது வந்து இந்த கொட்டாரங்குறிச்சின்ற கிராமம். கிட்டத்தட்ட 4 நாட்களாக அந்த சைடு பாலமும் உடஞ்சிருச்சு, இந்த சைடு பாலமும் உடஞ்சி நடுவில் இவங்க சாப்பாடு கூட இல்லாமல் 4 நாளாக இருந்தாங்க. முதல்ல நாங்கள் தான் இங்கே வந்தோம். பைக்கில் வந்து பார்த்துட்டு அப்புறமா வழியில் ஃபுல்லாக மரம்லாம் உடஞ்சி கிடந்தது. எங்கள் பசங்க அவங்க தான் சார் இதெல்லாம் வெட்டி வழியை உண்டாக்கி அதுக்கப்புறம் 4 நாளைக்கு அப்புறம் தான் உதவி பொருள் வர ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் வரும்போது இந்த எல்லா குழந்தைகளும் ரோட்டில் தான் படுத்துட்டு இருந்தாங்க. ஒரு வீடு கூட இல்லை சார், எல்லா வீடுமே இடிஞ்சு போயிடுச்சு. மற்றபடி நாங்கள் எங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுறதை பார்த்துட்டு அடுத்தடுத்து நண்பர்கள் டெய்லி இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உதவி பொருட்கள் அரிசிலாம் நமக்கு தேவையில்லை, இவங்க தங்குறதுக்கு ஒரு வீடு மட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு மற்ற யார்கிட்டையும் பணம் கேட்காம நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களோட சொந்த செலவில் ஒரு வீடை தத்துக்கெடுத்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் சார். இப்போ நாங்கள் நீங்கள் பெரும்பாலும் பெண்களாக இருக்கீங்க, எப்படி நீங்கள் வந்து ஒன்றாக இணைஞ்சு இந்த மாதிரி பணிகளை செய்யணும்னு சொல்லி முயற்சி பண்ணீங்க? உங்களோட குடும்பம் எப்படி அந்த சப்போர்ட் பண்ணுது? எங்களோட கணவர்கள் உதவியோடு தான் சார் இங்கே வந்தோம். இவங்களோட கணவரும் 2 பேரும் ஓட்டுநராக இருக்கிறதுனால கணவரும் மனைவியும் சேர்ந்து வந்தாங்க. அடுத்த நாள் நான் என்னோட கணவரையும் கூட்டிகிட்டு தான் நான் இங்கே வந்தேன். 4 நாட்களாக அவர் வந்து என் கூட தான் பணி புரிஞ்சிட்டு இருந்தார். வீட்டில் குழந்தைகளும் அவருக்கு அலுவலக பணி இருந்ததுனால அவர் போயிட்டு இப்போ என்னை வழி நடத்திட்டு இருக்காரு சார். அங்கேருந்து நீங்கள் எப்படி ஒன்றா சேர்ந்து பயணிக்கிறீங்க? நாங்கள் இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் சார் நண்பர்களானோம். இன்ஸ்டாகிராம் வந்து நிறைய பேர் தப்பாக பயன்படுத்திக்கிறாங்க, அதை நம்ம செய்யக்கூடாது, நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும்னு யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நாங்கள் எங்கள் பணத்தை வச்சு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் சார். இப்போ சென்னை வெள்ளத்தில் 11 நாள் ஃபீல்ட் ஒர்க் பண்ணோம். நம்ம செந்தில் சகோதரர் தான் சார். அவங்களோட நண்பர்கள்கிட்ட யாரால் எவ்வளோ பணம் கொடுக்க முடியுமோ கிட்டத்தட்ட சென்னைக்கே 7 லட்ச ரூபாய் செலவு பண்ணார். அதே மாதிரியே இங்கேயும் செலவு பண்ண ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பாயா கோயம்புத்தூர், ஒரு பெட்ஷீட்டா ஈரோடு, அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் சகோதரரோட ஃப்ரெண்ட்ஸை அனுப்பி வச்சாங்க சார். அதை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இப்போ இந்த வீடு எங்களோட சொந்த செலவில் பண்ணி கொடுக்குறோம் சார். வணக்கம், நான் திருப்பூர் மாவட்டம் மூலனூர்லேருந்து நானும் என் மனைவி 2 பேரும் தான் வந்தோம். இங்கே நடந்தது எங்களுக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, யுவராணி அக்காவும் மாரியம்மன் செந்தில் அண்ணன் அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரிய வந்துச்சு. அவங்களோட சேர்ந்து வேலை செய்யணும், எங்களால் முடிஞ்சதை அவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இங்கே வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கே இருக்கிறது எங்கே தங்கிறது எதையுமே நாங்கள் யோசிக்கலை. இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களை தங்க வச்சு எங்களுக்கு தேவையானது 3 வேளைக்கு சாப்பாடு, தங்க இடம், பொருள் எல்லாமே கொடுத்தது பார்த்திங்கன்னா சாயர்புரம் இருக்கிற எங்களுடைய நண்பர்கள் தான். அவங்களோட உதவி இல்லாமல் நாங்கள் இத்தனை நாள் இங்கே தங்கி இருந்து இந்த கொட்டாரங்குறிச்சி மக்களுக்கு வந்து நாங்கள் உதவி செஞ்சுருக்க முடியாது. இத்தனை வேலையும் செஞ்சதுக்கு காரணம் சாயர்புரம் தூத்துக்குடியிலிருந்து எங்களுடைய நண்பர்கள். அவங்களோட உதவினால இவங்க இந்த டீம்னால தான் வந்து எங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் செஞ்சாங்க. நாங்கள் அவங்களோட அண்ணன் தம்பி மாதிரி அக்கா தங்கச்சி மாதிரி கூட இருந்து எங்களோட எல்லா வேலைக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணனால தான் கொட்டாரங்குறிச்சி மக்களுக்கு எங்களால் முடிஞ்சது நாங்கள் வீடு கட்டி முடியும் அப்படின்னு சொல்லி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒவ்வொரு வீடாக கட்டி கொடுத்துட்ருக்கோம். எத்தனை வீடு கட்டியிருக்கீங்க? இப்போ வரைக்கும் 2 வீடு கட்டியிருக்கோம். அடுத்து இந்த 2 வீடு வந்து வேலை நடந்துகிட்ருக்கு, அளவுலாம் பார்த்துட்ருக்காங்க, அதுக்கான பொருட்கள்லாம் வந்துட்டுருக்கு. அது வந்த உடனே 2 நாளில் கட்டி முடிச்சிருவோம். பாதிக்கப்பட்ட பகுதியில் மொத்தம் எத்தனை வீடு கட்டி கொடுக்குறீங்க? மொத்தம் ஒரு 4-5 வீடு கட்டி கொடுக்குறோம். ஏன்னா 4-5 வீடு ரொம்ப டேமேஜாக இருக்குது. மொத்தம் 7 வீடு ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. அதில் 2 வீடு முடிச்சிருக்கோம். இன்னும் 5 வீடு பேலன்ஸ் இருக்குது. அது 2 நாளில் பொருட்கள் வரதை பொறுத்து நாங்கள் கட்டி கொடுக்கலான்னு இருக்கோம். ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 30 வரைக்கும் செலவாகுது. அதுக்கு தகுந்தாப்பில் எங்களுக்கு அமௌண்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு இதாக பொருளை வச்சு நாங்கள் கட்டிடுவோம். அவங்களுக்கு வேறு என்ன உதவி? அவங்களுக்கு தேவையான பொருட்கள், அங்கே இருக்கிற இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புக்ஸு, நோட்டு, பேக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மழை வெள்ளத்தில் எல்லாமே தண்ணியில் அடிச்சு போயிடுச்சு, ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு பென்சில், நோட்டு எல்லாமே புதுசு வாங்கி புது ட்ரெஸ்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டு, பேனா, இது எல்லாமே குழந்தைங்களுக்கு தேவையானது ட்ரெஸ்ஸிலிருந்து எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். எங்களுக்கு அவங்க கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வீடு கட்டி கொடுத்தீங்களா, ஒரு டென்ட் போட்டு கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரி நீங்களாம் பேசலாம். அந்த டென்ட் போட்டு கொடுக்கறதுக்கும் ஒரு மனசு வேணும். அது கூட இல்லாம இவ்வளோ கஷ்டத்துல இனிமே இவங்க ஃபுல்லா விவசாயம் வாழை இலை தோட்டத்துல தான் வேலை செஞ்சாங்க. வாழை இலை தோட்டத்துக்கு 2 மாசம் போகவே முடியாத அளவுக்கு இங்க அவ்வளோ பாதிப்பு. அதனால ஏதோ எங்களுக்கு இது வீடு, அது மாதிரி அவங்களுக்கு இது பெரிய வீடு. கண்டிப்பா நாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட், உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.